بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற பாடத்தை பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய சட்ட விதிகள். அதில் வஹி மட்டும்தான் மார்க்கம். இதுதான் முதலாவது சட்ட விதி. வஹியை வச்சு தான் எந்த ஒன்றையுமே சட்டம் எடுக்கணும் என்பதை நிறைய ஆதாரங்களோடு உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அடுத்ததாக வஹி அல்லாத ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லக்கூடியவங்க சஹாபாக்களை பற்றி வரக்கூடிய சிறப்புகளை எடுத்து காட்டுகிறார்கள். அல்லது சஹாபாக்களை பின்பற்றணுங்கிற கருத்தில் வரக்கூடிய பலவீனமான ஹதீஸ்களை எடுத்து காட்டுகிறார்கள். அவை எப்படி தவறானவை என்பதையும் நாம் விளங்கிவிட்டோம். அடுத்ததாக இப்போ சஹாபாக்களுக்கு அடுத்து என்ன என்று சொன்னால், இமாம்களை பின்பற்றணும். சஹாபாக்களுக்கு அப்புறம் யாரை பின்பற்றணும்? இமாம்களை பின்பற்றணும். அதுக்கு இமாம்களை பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம்? இவங்க காட்டி எந்த ஒன்றுமே இமாம்களுக்கு பொருந்தாது. இமாம்னு சொல்கிறவங்க சஹாபாக்களுக்கெல்லாம் பிந்தி வந்தவங்க. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டால், இந்த வசனத்தை பெரும்பாலும் மதுஹபில் காட்டுவார்கள். 4வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தை தான் காட்டுவாங்க. அது என்ன சொல்லுது? போன வாரம் கூட இதை தொட்டு காட்டியிருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் சொல்லிட்டு, உலில் அம்ரி மின்கும், உங்களில் அம்ரு உடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள்ங்கிற இந்த வாசகத்தை வைத்து கொண்டு, அம்ரு உடையவர்கள் என்றால் அறிவு உடையவர்கள், அறிஞர்கள். அறிஞர்கள் என்று சொன்னால் அந்த சலஃபுகள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள், அவங்கள தான் பின்பற்றணும். இதுக்கு உலில் அம்ரி மின்கும் அர்த்தம் அப்படி செய்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் அது இல்லை. உலில் அம்ரி மின்கும்னா உங்களில் அதிகாரம் உள்ளவங்க. அம்ருன்னா அதிகாரம்தான். ஆட்சியாளர்களுக்கு இந்த உலக விஷயத்தில் கட்டுப்படுறதை தான் இது பேசுகிறது. வேறு அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இந்த வஹியை பின்பற்றணும்னு சொன்னோமே, அவ்வளவுக்கும் முரணாக வந்துவிடும். அதனால் உலில் அம்ரி மின்கும் என்றால் அதிகாரமுடையவங்களுக்கு கட்டுப்படுங்கன்ற அர்த்தம். இவங்க அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்க என்று ஒரு அர்த்தத்தை செய்து கொண்டு, இதுதான் மதுஹபுக்கு ஆதாரம், அல்லாஹ் ரசூல் மட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கல என்று சொல்கிறார்கள். ஆனால் இதே வசனத்திலேயே அதுக்கு அல்லாஹ் ஆப்பு வச்சிடறான். எப்படி? ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷையின், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால், அதாவது மார்க்க விஷயத்துக்கு இப்போ தான் பேசுது, நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுங்க, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு. மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது ஃபர்லா சுன்னத்தா தடையா ஹராமா, இப்படியான ஒரு தனாசுண்டா மாற்று கருத்துக்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷையின், ஏதாவது ஒன்றில் நீங்கள் முரண்பட்டு கொண்டால்னா 2 விதமான 3 விதமான 4 விதமான கருத்துக்களை கொண்டால், ஃபருத்தூஹு, அந்த விஷயத்தை கொண்டு செல்லுங்கள், இலல்லாஹி வர் ரசூலி, அல்லாவிடமும் ரசூலிடமும் கொண்டு செல்லுங்கள். இங்கே 3வது சொல்லலை, அல்லாஹ் ரசூலோட தான் நிப்பாட்டப்படுது. உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்து வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த முரண்பாடை தீர்ப்பதற்கு நீங்கள் அல்லாஹ் ரசூல்கிட்டையும் உலுல் அம்ருட்டையும் போங்கன்னு சொல்லப்படலை. அல்லாஹ் ரசூல்கிட்டையும் உலமாக்கள்கிட்டையும் போங்க என்று சொல்லப்படலை. எப்படி சொல்லப்படுது? கருத்து வேறு வந்துருச்சா, யார் சொல்கிறது அல்லாஹ்வுக்கு ஏற்றதாக இருக்கிறது, யார் சொல்வது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ருத்தூஹு, அதை கொண்டு சென்று விடுங்கள், இலல்லாஹி ஒரு ரசூலி, அல்லாவிடம்னு அல்லாவிட்டையா கொண்டு போக முடியும்? அல்லாவுடைய குர்ஆன்லன்ற அர்த்தம். அல்லாவிடம் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னால், அவன் உங்களுக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான், அவனுடைய கருத்து என்ன என்பது இந்த வேதத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் 2-3 கருத்து வந்துருச்சுன்னு சொன்னால், ஃபருத்து இலல்லாஹி, அல்லாவிடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்றால் அல்லாவுடைய வேதம் என்று தான் அர்த்தம். வர் ரசூலி, ரசூலிடம் கொண்டு செல்லுங்கள். இது ரசூல் வாழ்கிற காலமாக இருந்தால்
ரசூல்கிட்டே கொண்டு செல்லுங்கள்னு அர்த்தமாயிரும். ரசூல் வாழாத காலமாக இருந்தால் அவங்களுடைய போதனைகள் இப்படி அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம கருத்து கொள்கிறோமோ, ரசூல் என்பதற்கு அவங்களுடைய வழிகாட்டுதல் என்று நம்ம என்ன செய்யணும், கருத்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் கொண்டு போய் இயலாதில்ல. சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கொண்டு போயிடுவாங்க. ரசூல்லா வாழும்போது இது என்ன ரசூல்லா, நாங்கள் 2 கருத்தாக இருக்கிறோம், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கரெக்டானது சொல்லுங்கள் என்று அங்கே நேரடியாக கேட்டு வந்துடுவாங்க. இப்போ நமக்கு என்ன வழி இருக்குது? அல்லாவிடம் கொண்டு போகிறதா இருந்தாலும் வேதம் தான், ரசூலுடைய கொண்டு போகிறன்றாலும் அவங்களுடைய வழிகாட்டுதல் தான். அப்போ எந்த வசனத்தில் அவங்களுக்கு மறுப்பாக இருக்கிறதோ அதை ஆதாரமாக காட்டுறாங்க. அதான் ஃபைன்தனா இதை மறைச்சிருவாங்க. உளிலம்பரி மின்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிகாரிகள் கட்டுப்படுங்க, இதில் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கா இல்லையான்னு சர்ச்சைகள் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால் 2 தான். ஃபருத்தூ இலல்லாஹி வர் ரசூலி, அல்லாவிடமும் ரசூலிடமும் கொண்டு செல்லுங்கள். இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, நீங்கள் அல்லாஹுவை நம்பி இருந்தால், இறுதி நாளை நம்பி இருந்தால் நீங்கள் அப்படி செய்யுங்க. தாலிக்க ஹைருன், இதுவே சிறந்தது. வ அஹ்சனு தஅவீலா, அழகிய விளக்கம், இதுதான் சிறந்தது, இதுதான் அழகான விளக்கம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனத்தை இந்த உளில்லம்புருங்கிறத வச்சுக்கிட்டு தான் அதை இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று அதை முட்டு கொடுப்பார்கள். கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அர்த்தங்கள் நல்லா விளைக்கணும். இந்த வசனத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினால் உளுண்டா என்ன அர்த்தம், அம்ருண்டா என்ன அர்த்தம், 2ஐயும் சேர்த்தா என்ன அர்த்தம்? அதிகாரம் உடையவர்கள். இந்த இமாம்கள்ட்டு சொல்லக்கூடியவங்களை அதிகாரம் உடையவங்களா? அதிகாரம் உடையவர்களை எதை குறிக்கும்? இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவங்களுடைய வாதம் தவறு நிறுவிடலாம். அதோட அந்த வசனத்தை முழுசாக படிங்க, 2வது அந்த வசனம் முழுசாக படிங்கன்னு அவங்களே படிக்க சொன்னால் இது வரும். எது வரும்? உங்களுக்குள்ள 2-3 கருத்து பல கருத்துக்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் போய் சேர்ற தீர்வு காணக்கூடிய இடம் அந்த 2 தான். ஃபருத்தூ இலல்லாஹி வர் ரசூலி, அல்லாஹ் ரசூலிடத்தில் கொண்டு செல்லுங்கள்னு 2ல் கொண்டாந்து எல்லாம் முடிச்சிடறான். முடிச்சுட்டு இதுதான் சரியான விளக்கம், இதுதான் அழகிய விளக்கம், சிறந்தது என்றும் அதை தீர்வளிக்கிறான். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னும் மதுஹபுக்கு ஆதாரம் இதான். மதுஹபுக்கு ஆதாரம், இமாம்களை பின்பற்றுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இது. இதோடு சேர்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம அறிவு என்ன, இமாமுடைய அறிவு என்ன, அந்த இமாம்களுடைய அறிவுக்கு நம்மெல்லாம் கிட்ட நிற்க முடியுமா, அப்படி இப்படின்னு சில தத்துவங்களை சொல்லி இமாம்களை பின்பற்றணும்னு ஒரு சித்தாந்தத்தை வைக்குவாங்க. இந்த இமாம்களை பின்பற்றுதல் என்பதில் பல விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ இமாம்கள்ட்டு சொல்லுவது இந்த 4 பேர் தான் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு முந்தைய நிறைய இமாம்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய ஃபாலோவர்ஸ் அப்படியே குறைஞ்சி போய் இப்போ 4 பேர் தான் இருக்கிறாங்க. மதுஹப்னா இந்த 4 தான். ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, இந்த 4 மதுஹபில் கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த 4 மதுஹபில் உள்ளவர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அறிவு என்ன, அவங்களுடைய ஆற்றல் என்ன, அவங்களுடைய வகைக்கு நெருக்கமாக வாழ்ந்த காலம் என்ன, அவங்கள விட நாம் நல்லா விளங்கிட முடியுமா? இதில் தான் மக்கள் ஏமாந்துடுறாங்க. அவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க, ஆமாம் நம்மளை விட அந்த இமாம்களுக்கு அறிவு கூடத்தானே, நம்மளை விட அந்த வகைக்கு நெருக்கமான காலத்தில் தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த இமாம்கள் விஷயத்தை ஒரு கொள்கை மாதிரி நிறுவுறாங்க. ஆனால் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இமாம்களுக்கு இந்த மதுஹப்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த மதுஹப் என்று சொல்வதற்கும் அந்த இமாம்களுக்கு முதல்ல சம்பந்தம் இருக்குதா? இந்த 4 மதுஹப்புங்கிறாங்கல்ல, அந்த 4 இமாம்கள் யாராச்சும் இந்த மதுஹப்பை உண்டாக்குனாங்களா? அவங்க பேரில் பிறகு உண்டாக்கப்பட்டுச்சா? அவர்களே இப்போ நம்ம ஒரு இயக்க அமைப்புலாம் நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்மளை உண்டாக்குறோம், இந்த மாதிரி உண்டாக்கியிருந்தாங்களா? ஷாஃபி இமாம் என்பவர் அவர் மார்க்க விஷயத்தை போதிப்பார், அவரை சுற்றி மாணவர்கள் படிப்பாங்க, இவ்வளோ தான் இருந்துச்சே தவிர கேள்வி கேட்பாங்க, படிப்பாங்க, சரியானதை ஏற்றுக்குருவாங்க, தவறானதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் அந்த இமாம்கள் இருந்தார்களே தவிர எந்த ஒரு இமாமும் நான் ஒரு மதுஹபை இப்போது உருவாக்குகிறேன், இதுக்கு பேர் ஹனஃபி மதுஹபு அப்படின்னு சொன்னாங்களா? அந்த இமாம்களுக்கு மதுஹபுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு விளங்கணும். இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு மதுஹபில் நீங்கள்
மதரசாக்களில் நூல்கள் பாடத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் ஷாஃபி மதுஹப்னு சொல்லி அந்த மதரசாவில் பேர் பதிஞ்சார்னு சொன்னால் அவருக்கு ஷாஃபி மதுஹப் நூல்களை பாடத்தில் நடத்துவாங்க. அவர் ஹனஃபின்னு சொல்லி தன்னைய பதிவு பண்ணார்னு சொன்னால் ஹனஃபிங்கிற நூல் பாடத்தை நடத்துவாங்க. மாலிகி ஹம்பலி இங்கே கிடையாது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை. இந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த ஷாஃபி ஹனஃபிங்கிற மதுஹப்னு சொல்லி படித்து கொடுக்குறாங்கல்ல, அந்த நூல்களுக்கு இமாம்களுக்கு என்னவா சம்பந்தம் இருக்குது, அதை வச்சாலும் நீங்கள் விளங்கிக்கிறலாம். பேர் ஹனஃபி மதுஹப், படித்து கொடுக்குறது ஹனஃபி மதுஹப்னு நீங்கள் சொல்வீர்களேயானால் மதரசாவில் ஓதி கொடுக்குறது எதை ஓதி கொடுக்கணும்? ஹனஃபி இமாம் எழுதின புஸ்தகத்தை, இதான் ஹனஃபி மதுஹப், இதோ அவருடைய நேரடியாக அவர் எழுதின புஸ்தகம் தான் இருக்குது இப்படின்னு படித்து கொடுக்கணும். ஷாஃபி மதுஹப்னா ஷாஃபி இமாம் எழுதின புஸ்தகம் இந்த இருக்குது, அதை பாடத்தில் வச்சு ஷாஃபி இமாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீர்களான்னு சொல்லி கொடுக்கணும். ஆனால் இதனுடைய விவரங்களை நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் இது மதரசாக்களில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றது மக்களுக்கு தெரியாது. அதுக்காக சில தகவலை நான் சொல்கிறேன். முதலாவது அபு ஹனீஃபா இருக்காங்கல்ல, அவங்க ஹிஜ்ரி 80 பிறக்கிறார், 150 மௌத்தாயிடுறார். 80ங்கிறது அவருடைய பிறந்த ஆண்டு ஹிஜ்ரி, மௌத்தா போனது 170 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஷாஃபி இமாம்னு சொல்கிறோம்ல, அவர் 150 பிறக்கிறார், 54 வருஷம் வாழ்ந்து 204 மரணித்து விடுகிறார். மாலிக் இமாம் 93 பிறக்கிறார், 93 பிறந்து 179வது ஹிஜ்ரியில் மரணிக்கிறார். அஹமது பின் ஹம்பல் அவர்கள் 164ஆம் ஆண்டு ஹிஜ்ரி பிறந்து 241 மௌத்தா வராங்க. இந்த 4 வரலாறு யாபத்தில் வச்சுக்கிறங்க. அபு ஹனீஃபாவுடைய காலம் 80, 4 கூட நீங்கள் வச்சுக்கிற வேணாம், முதல் 2 மட்டும் வச்சுக்கிறங்க. ஏன்னா மாலிக்கு ஹம்பலிங்கிறதுனா இப்போ இங்கே இல்லை. ஷாஃபி இமாம் 80-150, அபு ஹனீஃபா இமாம். ஷாஃபி இமாம் 150 இருந்து 204 இந்த காலத்தில் பிறந்துட்டாங்கல்ல. அப்போ இவங்க பேரில் ஒரு புத்தகத்தை நம்ம மதுஹப்னு சொல்வதாக இருந்தால், ஒன்று இவன் 150க்குள்ளே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கணும், அல்லது அபு ஹனீஃபாவுடைய மாணவர்கள் இப்போ எழுதின புஸ்தகம்னா ஒரு 200க்குள்ளே ஹிஜ்ரி அப்படி எழுதப்பட்ட புஸ்தகங்களை அவங்க பேரில் சொன்னால் நம்ம நம்பலாம். அபு ஹனீஃபாவுடைய மதுஹப் என்ற நூல்கள் வச்சுக்கிறாங்களே, அதனுடைய காலத்தையெல்லாம் நீங்கள் பாருங்கள். மதரசாவில் ஓதி கொடுக்குறாங்கல்ல, இது துருல் முஹ்தார், இதுதான் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் மதரசாவில் ஃபத்வா கேட்டிங்கன்னா ஆதாரம் துருல் முஹ்தார்னு போட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த துருல் முஹ்தாருங்கிற ஒரு கித்தாபை எடுத்து அதில் கூடும்னா கூடும், அது கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லி ஆதாரம் குரானிஸ்லாம் காட்ட மாட்டாங்க. இதைத்தான் மதரசாவில் பாடம், இதைத்தான் ஃபத்வாவுக்கு சொல்லுவாங்க. இது ஆசிரியர் யாருன்னா முகமது அலி பின் முகமதுங்கிறவர் தான் இதனுடைய ஆசிரியர். இவருடைய காலம் 1088. அபு ஹனீஃபா காலம் என்ன 150, மரணம் ஹிஜ்ரி 80 பிறக்கிறாரு, 150 மரணித்தார். 150 மரணித்தவரின் பெயரால் எழுதப்பட்ட புஸ்தகம் 1088, கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு மேலே ஓடுது. அப்போ 900 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தரை தான் அபு ஹனீஃபாண்டா எப்படி ஏற்றுக்கிறது? அபு ஹனீஃபாவுடைய கருத்து இதுதான், அபு ஹனீஃபாவுடைய கொள்கை இதுதான்னு சொல்வதற்கு இவருக்கும் அபு ஹனீஃபாவுக்கும் உள்ள சனது என்ன? ஒரு ஹதீஸுக்கு சனது பார்க்குறோம், 100 வருஷம் 200 வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்ட ஹதீஸுகளுக்கு சனது பார்க்குறோம். புகாரி இமாமுக்கு ரசூலுல்லாவுக்கும் 1000 வருஷம்லாம் கிடையாது. அப்போ 200 வருஷத்துக்குள்ளே வரும்போது என்ன செய்கிறோம், உனக்கு எப்படி இந்த செய்தி கிடைச்சின்னு கேட்குறோம். ஒவ்வொரு ஹதீஸுக்கும் எனக்கு அவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்னு ரசூல் வரைக்கும் போகணும். அப்போ அபு ஹனீஃபா சொன்னார்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அவர் 150 மரணித்தாரா, ஒரு 200க்குள்ளே அவருடைய படித்த மாணவர்கள் யாராவது ஒரு புஸ்தகத்தை எழுதி எங்கள் உஸ்தாது இப்படி தான் சொன்னாங்க, நேர கேட்டுருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு எழுதின ஒரு 200-250க்குள்ளே எழுதின ஒரு புஸ்தகத்தை அந்த ஹனஃபி மதுஹப் நூல்னு காட்டினாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு, ஏற்றுக்கிறலாம். இவருக்கு எப்படி அபு ஹனீஃபாவுடைய கருத்து இவருக்கு எப்படி தெரியும்? முகமது அலி பின் முகமதுங்கிறவர், அவருக்கு ஒரு பேர் இருக்கிறத பார்த்துக்கிட்டாங்க. அந்த பேரில் விட்டு அடித்தா என்ன செய்யும், அது நல்லா போகும், அது மக்கள்கிட்ட ஒரு மதிப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிற கருத்தையெல்லாம் அவர் பேரில் ஹனஃபி மதுஹப்ங்கிற பேரை போட்டுக்கிற வேண்டியது, வாயில் வந்ததுலாம் விட்டு அடிக்க வேண்டியது. அதுதான் ஹனஃபி மதுஹப்புடைய நூலுங்கிறது. வயசு இவ்வளவு தான்,
இது துருல் முக்தார். அதே மாதிரி கன்சுத் தக்காயிக்குன்ற ஒரு நூல், இதுவும் மதரசாக்களில் இதை துருல் முக்தாருங்கிறது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கன்சுத் தக்காயிங்கிறது 4வது வகுப்புலேயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, 4-5லாம். இது எழுதின ஒரு யாருன்னு ஹனஃபி மதுஹப் தான். அபுல் பரக்காத் அப்துல்லாஹி பின் அஹ்மத் அன் நசபிங்கிறவர் எழுதுகிறாரு. இவர் 710 மரணிக்கிறார். அப்போ அபு ஹனீஃபாவுடைய காலம் 150, இந்த நூல் எழுதினவருடைய காலம் 710. அப்படின்னா கிட்டத்தட்ட 600 வருஷம் இடைவெளி இருக்கிறது. 600 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் வந்துக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு 600 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தருடைய பேரில் ஒரு நூலை எழுதுனா ஒத்துக்குருவீங்களா? 600 வருஷத்துக்கு முந்தின அவருடைய கருத்து உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்களா இல்லையா? அப்படியான ஒரு இடைவெளி இந்த இதில் இருக்கிறது. அதே மாதிரி ஹிதாயாங்கிறது முக்கியமான ஃபத்வாவுக்கு என்ன செய்வாங்க, ஹிதாயாவில் இருக்குன்னு சொல்லி ஆதாரம் காட்டுவாங்க. இது யார் எழுதினாருன்னா அலி பின் அபுபக்கருங்கிறவர் எழுதுகிறாரு. இவர் 593 மரணிக்கிறார். 600 வைங்க, 600 மரணிக்கிறார்னா 150 மௌத்தா போனவருடைய கருத்துக்களை 600 வந்தவர் எப்படி எழுத முடியும்? அவருக்கு என்ன தொடர்பு? அப்படி இல்லை. அதே மாதிரி மராக்கில் ஃபலாஹ்ன்ற ஒரு நூலை மதுஹப் நூல் வச்சுக்கிறாங்க. அதை எழுதுன யாருன்னா ஹசன் பின் அம்மார் என்பவர் எழுதுகிறாரு. இவர் 1069 உள்ளவர். கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு இடைவெளி இருக்கிறது. அது மாதிரி பதாயு சனாயுங்கிற நூலை ஃபத்வாவுக்கு ஹனஃபி மதுஹப்பில் இதனெல்லாம் தேடி பார்த்து தான் ஃபத்வா கொடுப்பாங்க. அபூபக்கர் பின் மசூத் என்பார் தான் இது எழுதுகிறாரு. இவருடைய மரணம் ஹிஜ்ரி 587. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட 600 வருஷம் 500 வருஷம் வித்தியாசம் வருகிறது. அது மாதிரி பஹ்ருர் ராயிக்குன்ற ஒரு நூலை ஜைனுத்தீன் பின் இப்ராஹிம் எழுதுகிறாரு. இவரும் ஹனஃபி மதுஹப்புடைய ஃபத்வாவுடைய நூலுக்கு உரிய ஒரு ஆள். இவருடைய மரணம் 970. அப்போ 900 ஒரு 800-900 வருஷம் என்ன செய்யுது வித்தியாசம், 850 வருஷத்துக்கு மேலே வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி லுபாபுன்ற ஒருத்தர் நூல் இருக்கிறது. இதெல்லாம் மதுஹப்பில் ஆதாரமாக எடுத்து காட்டுவாங்க. தேடி தேடி பார்த்து இந்த கிதாபில் என்ன இருக்குது, அந்த கிதாபில் இல்லாட்டி இந்த கிதாபு, இது இல்லாட்டி அது கிதாபுன்னு எடுத்து காட்டுவாங்க. இது எதில் கிடைக்குதோ அதை போட்டு ஆதாரம் அல்லுபாபுன்னு போடுவாங்க. இது எழுதினவர் யார்? அப்துல் கனிங்கிறவர் எழுதுகிறார். இவர் மரணம் 686. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஓடி போய்விட்டது. அதே மாதிரி முல்தக்கல் அபுஹுர் அப்படின்னு ஒரு நூல், இதையும் ஃபத்வாவுடைய நூல் தான். இதனுடைய ஆசிரியர் இப்ராஹிம் பின் முகம்மதுங்கிறவர். இவருடைய மரணம் 956. அப்படின்னா இதையும் இடைவெளியை அபு ஹனீஃபா காலம் என்ன, இவங்களுடைய காலம் என்னண்டு. அதே மாதிரி லிசானுல் ஹுக்காம்னு சொல்லி ஹனஃபி மதுஹப்புடைய ஃபத்வா நூல். இதனுடைய ஆசிரியர் அகமது பின் முகம்மது. இவர் 882 மரணிக்கிறார். அப்போ எவ்வளோ இடைவெளி நீங்களே பார்த்துக்கிறங்க. துஹுஃபத்துல் முலூக்குன்ற ஒரு நூல் இருக்கிறது. அது ஜைனுத்தீன் அபு அப்துல்லாங்கிறவர் எழுதுகிறாரு. இவர் 666 மரணிக்கிறார். இவர் எப்படி அபு ஹனீஃபாவுடைய கருத்தை எங்கேருந்து எடுத்தார்? 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர், 600 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர், 700 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர்கள், 900 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர்கள்னா அந்த மனுஷன் பேரை பயன்படுத்தி எழுதுகிறாங்களே. இது எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சிச்சு? பிதாயத்துல் முபுத்ததின்னு ஒரு நூல் இருக்கிறது. அதை எழுதுன அலி பின் அபிபக்கர் எழுதுகிறாரு. இவர் 593 600 மரணிக்கிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட 450 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அதே மாதிரி அல் ஜௌஹரத்துன் நையிராங்கிற ஒரு நூல் இருக்கிறது. இதுவும் மதுஹப்புடைய ஃபத்வா கிதாப். இதனுடைய ஆசிரியர் அபூபக்கர் 800 மரணிக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 700 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அதே மாதிரி தபீனுல் ஹக்காயிக்குன்னு ஒரு நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியரும் உஸ்மான். இதெல்லாம் ஃபைலில் பயங்கரமாக லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த நூல்களெல்லாம் ஹனஃபி மதுஹப்புடைய ஃபத்வா நூல்கள்ண்டு. இதில் இவருடைய காலம் 743. அதே மாதிரி நுக்கத்துன்ற ஒரு நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் அகமது பின் முகமது. இவர் 586 மரணிக்கிறார். அதே மாதிரி மஜ்மவுல் அன்ஹர் ஒரு நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் அப்துல் ரஹ்மான் பின் முகமது என்பவர். இவர் மரணித்தது 1078. அல் முஹைத்துன்ற ஒரு நூல் இருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் மஹமூத் பின் அகமது. இவர் 616 மரணிக்கிறார். அதே மாதிரி துரருல் ஹுக்காம். இதனுடைய ஆசிரியர் முகமது பின் ஃபராமூஸ் என்று ஒருத்தர். இவர் 855 மரணிக்கிறார். 885 மரணிக்கிறார். ஹாஷியா தஹ்தாவி. இவர் ஆசிரியர் அகமது பின் முகமது. இவர் மரணித்தது 1231. நம்ம காலத்துலேருந்து 150 வருஷம் தான் ஆகுது. 150 வருஷம் முந்தி ஒருத்தர் எழுதுன ஃபத்வா கிதாப். நம்ம காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒருத்தருடைய கிதாபையெல்லாம் ஃபத்வாவுடைய கிதாப்னு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நூறுல் ஈலாகுன்னு சொல்லி, இதுதான் ஆரம்பத்தில் மதரசா நுழைஞ்சவொன்னே 2 3வது வகுப்பில் சொல்லி கொடுப்பாங்க. தொழுகை நோன்பு சட்டம்லாம் இதில் உள்ளது தான்.
இவர் எது எழுதுன ஆள் யாருன்னு கேட்டால் ஹசன் பின் அம்மார் வந்து 1069 வந்து மரணிக்கிறார். அப்போனா கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது. அதேமாதிரி நஹருல் ஃபாயிக்குன்னு ஒரு நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் வந்து உமர் பின் இப்ராஹிம். இவருடைய மரணம் வந்து 1055. அது மாதிரி உயூனுல் மசாயில்னு இருக்குது. இதெல்லாம் ஹனஃபி மதுஹபுடைய ஃபத்வா கிதாபுகள். ஒன்று விடாமல் அவங்களுடைய எல்லா நூல்களையும் நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். உயூனுல் மசாயில்னு இருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் வந்து நஸ்ர் பின் முகமது. இவருடைய மரணம் வந்து 371, கொஞ்சம் நெருக்கி வர்றாரு. இருந்தாலும் 300 வருஷம் இடைவெளி இருக்கிறது. குதூரியுடைய ஆசிரியர் வந்து அகமது பின் முகமது. இந்த குதூரிங்கிற பாடத்திட்டத்தில் உள்ளது. நான் வாசித்ததில் இந்த குதூரி பாடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. நூருல் ஈலாஹுங்கிறத பாடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. கன்சு தக்காய்க்குங்கிறத பாடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. துருல் முக்தாருங்கிறது 7 வருஷம் படிக்கிறாங்களே மார்சாவில் பாடத்திட்டத்தில் உள்ளது 4 தான். மீதி எல்லாம் வந்து மதுஹபுடைய ஃபத்வா நூல்கள் தான். இதெல்லாம் பாடத்தில் உள்ளது. குதூரிங்கிறது அகமது பின் முகமது. இவர் 428 மரணம். அப்போ இந்த நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 300 இருந்து 900 1000 வருஷம் வரைக்கும் பின்னாடி வந்தவங்க. இப்போ அபு ஹனீஃபாவுக்கு 300 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்க, அபு ஹனீஃபாவுக்கு 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்க, அபு ஹனீஃபாவுக்கு 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்களெல்லாம் இது அபு ஹனீஃபாவுடைய மதுஹப். நாங்கள் இந்த நூலை அபு ஹனீஃபா மதுஹப்பிலே எழுதுகிறோம்னு முன்னுரையில் குறிப்பிட்டுருவாங்க. குறிப்பிட்டு விட்டு அவங்க நினச்சதெல்லாம் எழுதுவாங்க. அவங்க எழுதுகிற எந்த சட்டத்துக்கும் இதைத்தான் அபு ஹனீஃபா சொன்னார்கள்னு ஆதாரம் காட்ட மாட்டாங்க. அபு ஹனீஃபா நூல்னு போட்டுட்டு அவங்க நினச்சதெல்லாம் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுனதில் ஒரே ஒரு கிதாப் இருக்குது, மபுசூத்துங்கிறது. அதுதான் 189 எழுதுனது. அபு ஹனீஃபாவுடைய கிதாப்புகளில் அவர் 150 மூத்தா போயிட்டார்ல, ஒரு 49 வருஷத்தில் 189 எழுதப்பட்டது மபுசூத்து. இவர் இது எழுதினவர் வந்து ஷைபானி இருக்கார் இல்லையா, இவர் அபு ஹனீஃபாவுடைய மாணவர், நேரடியாக மாணவர். ஷைபானி என்பவர் அபு ஹனீஃபாவிட்ட நேரடியாக படித்த மாணவர். இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கார் மபுசூத்துன்று 189. இது அபு ஹனீஃபாவுடைய சட்டங்களை, அவரிடமிருந்து பெற்ற சட்டங்களை தான் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு கிதாபு மட்டும்தான் ஹனஃபி மதுஹபுடைய நூல்களில் அபு ஹனீஃபாவுக்கு தொடர்பு உள்ளது என்று சொல்ல முடியும். அதில் வேடிக்கை என்னென்னு கேட்டால், இவர் எழுதின புஸ்தகத்தை நம்ம எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், இவர் எழுதிய சட்டங்கள் வந்து மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 40 பக்கம் நூலில் அடங்கிடும். இவர் எழுதினார் அபு ஹனீஃபாவுடைய சட்டங்கள்னு எழுதியிருக்கார்ல ஒரு புக்கு, அது 40 பக்கம் நோட்டு தான். இவங்க இப்படி எழுதிக்கிறாங்க வால்யூமாக. அந்த 40 பக்கம் நோட்டு அளவுக்கு தான் அதில் உள்ள சட்டங்கள்லாம் இருக்குது. அபு ஹனீஃபாட்டேருந்து கிடைச்சது இம்புட்டு தான் எழுதியிருக்காரு. அவர் எழுதின அளவு எவ்வளவு, நம்ம 40 பக்கம் நோட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றா வாங்கி கொடுப்போம்ல, அந்த நோட்டில் மட்டும் எழுதி போடலாம். அவ்வளவு சின்ன குட்டி ஒரு பிரசுரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இலவச வெளியீடுகள்லாம் வெளியிடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அளவில் உள்ளது தான் இந்த. உதாரணமாக நம்ம ஆளுமைகள் பார்வையில் நபிகள் நாயகன் ஒரு புத்தகம் வெளியிட்டோம், அவ்வளவுதான் இவர் எழுதுனது. அந்த அளவில் உள்ள பக்கத்தில் உள்ளதான் எது, இந்த ஷைபானி எழுதுன மபுசூத்துங்கிற ஒரு நூல். அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இதில் இருக்கிற 40 பக்கம் தானே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் அந்த புஸ்தகத்தில் உலுன்னு ஒரு பாடம் போட்டிருக்காரு. ஒலுங்கிற தலைப்பில் ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. ஒலுங்கிற தலைப்பில் அவர் போட்டிருக்கிறாரு ஒரே ஒரு ஹதீஸ், உடைய பாடம் ஹதீஸ் ஒன்றுன்னு போடுறாரு. ஒரே ஒரு ஹதீஸை இதான் ஒலுடைய ஹதீஸ்ன்னு போட்டு விட்டுறாரு. அது இரு கைகளையும் 3 தடவை கழுவணும், எல்லோரும் தெரிஞ்ச விஷயம், மூக்கு சிந்துறது எல்லாத்தையும் போட்டு விட்டு உடைய ஹதீஸ் இவ்வளோதான். ஒரே ஒரு ஹதீஸ் தான் அவர் கிடச்சிருக்கு அபு ஹனீஃபாவுக்கு. அந்த ஒரு ஹதீஸை தான் எழுதிட்டு அடுத்த பாடத்துக்கு எங்கே போய் இதை மட்டும் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, அடுத்து தொழுகையில் நுழைதல்ன்ற பாடத்துக்கு போயிடுறாரு உதாரணத்துக்காக வேண்டி. அப்போ ஒழுங்கிற தலைப்பில் இவங்க எழுதிக்கிறாங்க 3 வால்யூமுக்கு. ஒழுங்கிற தலைப்பில் அந்த உப்பு தண்ணில் ஒழு செய்யலாமா, அந்த தண்ணியில் செய்யலாமா, சோப்பு தண்ணியில் ஒழு செய்யலாமா, ஒரு மனுஷனை தண்ணியில் உளுந்தோ தண்ணியாக மாறிவிட்டால் அதை ஒழு செய்யலாமான்ட்டு ஆயில் வந்ததெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க. அந்த அபு ஹனீஃபாவுடைய நேரடி மாணவர் எழுதினது இந்த ஒரே ஒரு கித்தாபு தான். இந்த ஒரு கித்தாபு வந்து 40 பக்கம் நோட்டை விட சின்னது. அது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒழுவுக்கு இந்த ஒரே ஒரு சட்டம் தான் போட்டிருக்கிறார். அதில் நீங்கள் மற்ற சட்டம் ஒன்று விளைவிக்கலாம். இது அபு ஹனீஃபாவுடைய விஷயம். அப்போ நான் என்ன கேட்குறேன், அபு ஹனீஃபாவுடைய மதுஹப்னு சொல்கிறீங்க, நிஜமாகவே அவருடைய மதுஹப் தான், ஆனால் அதை உறுதி பண்ணணும்ல. அவருடைய மதுஹபாக இருந்தால் சனது எங்கே, எல்லாத்துக்கும் சனது கேட்குறோம்லங்க. ஹதீஸுக்கு சனது கேட்குறோம்,
சனது இருந்து கூட யாராவது ஒரு ஆள் சரியில்லாட்டி பலவீனம்னு தள்ளி விட்டுறோம். அபு ஹனீஃபாவுக்கு இந்த 1000 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் எழுதினார, இவருக்கும் ஹனஃபிக்கும் உள்ள தொடர்பு என்ன, இவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார்னு சொல்லி அனைத்துக்கும் சனது இருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு சங்கிலி தொடரும் கிடையாது. அவர் பேரை பயன்படுத்தி கொண்டார். அவர் பேரை பயன்படுத்தி கொண்டு நாங்கள்லாம் ஹனஃபிகள்னு ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அது ஹனஃபி சட்டமாயிரும். என்ன ஒரே ஒரு சருத்து என்ன, நாங்கள் ஹனஃபின்னு சொல்லிக்கணும், அவ்வளோதான். ஹனஃபின்னு சொல்லி கொண்டு அவங்க எண்ணத்தை இயற்றினாலும் அது ஹனஃபி சட்டம்னு ஆக்கிட்டாங்க. இதிலேருந்து என்ன வழங்குது? ஹனஃபி அந்த மனிதர் இப்போ நல்ல மனிதராகவே அறிஞராகவே இருந்துட்டு போகிறாரு, அவர் பேரில் உள்ள மதுஹபுக்கு இதுக்கு சம்பந்தம் எங்கே? இதை தானே மதுஹப்னு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் அபு ஹனீஃபாட்டிருந்து நீங்கள் ஆதாரம் எடுத்து காட்டுறது இல்லையே. நீங்கள் காட்டுவதெல்லாம் இதிலிருந்து நான் சொன்ன வாசித்த இந்த கிதாபுகளை தவிர வேறு எந்த கிதாபுலேருந்து எடுத்து காட்டுவது இல்லை. அப்போ இந்த கிதாபுகள் எல்லாமே 1000, 900, 800, 600, 400, 300 வருஷத்துக்கு பிந்தி உள்ளதாக இருக்கிறது. இவை எப்படி அபு ஹனீஃபாவுக்கு சம்பந்தமாகும்? அடுத்து ஷாஃபி மதஹபுக்கு வந்திருக்கேன். அப்போ ஷாஃபி மதஹப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாஃபி மதஹபுக்கு அபு ஹனீஃபாவுக்காவது கிதாபுகள் இல்லைன்ட்டாங்க. ஏன்னுட்டா அந்த காலத்தில் ரஹமத்து பத்திரிக்கைன்னு ஒன்று நடத்தினாங்க. அது ஜமாத்துல்லமாவுடைய தலைவர் தான் அதுக்கு நடத்தினார், கலீல் ரஹ்மான் ரியாஜின்னு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஷாஃபி ஹனஃபி மதஹபுங்கிறீங்களே, அபு ஹனீஃபா எழுதிய கிதாபுகள்லாம் எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். கேள்வி பதில்னு அந்த புஸ்தகத்தில் ஒன்று போடுவாங்க, மாதம் மாதம் வரும். அவருக்கு பதில் சொல்கிறாரு, அபு ஹனீஃபாவுடைய கிதாபு எதுவும் உலகத்தில் இல்லை, எதிரிகள் எரித்து விட்டார்கள். அப்படி எதுக்க வேண்டிய அபு ஹனீஃபா பேரில் கிதாபே காலி பண்ணிவிட்டாங்க. அபு ஹனீஃபா எழுதின கிதாபு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் எரிஞ்ச கிதாப்புலேருந்து எப்படி இதெல்லாம் எடுத்தீங்க? அபு ஹனீஃபா தான் எழுதின கிதாபெல்லாம் எழுதி கொளுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அபு ஹனீஃபா இதைத்தான் சொன்னாருங்கிறத அந்த 200க்குள்ளே உள்ளவங்க தானே எழுதணும், 300க்குள்ளே உள்ளவங்க தானே எழுதணும். அதையும் 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவனுக்கு எழுத முடியுது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அது மாதிரி ஷாஃபி மதஹப்னு சொன்னால் ஷாஃபி இமாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி அந்த நூல்கள் கிடைக்கிறது. முஸ்னது ஷாஃபின்னு ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாரு. அல் உம்முன்னு சொல்லி ஃபிக்கு சட்ட நூல்கள் இணைஞ்சிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய நூல்கள் ஒரு கணிசமாக நிறைய இருக்கிறது. ஆனால் ஷாஃபி இமாமே எழுதின நூல் இருக்குல்ல, அதை ஷாஃபி மதஹபில் இவருக்காச்சும் நூல் இல்லை அபு ஹனீஃபாவுக்கு. இவருக்கு ஷாஃபிக்கு நூல் இருக்குது. நூல் இருந்தும் கூட இவங்க 7 வருஷம் படிக்கும் பொழுது ஷாஃபி இமாமுடைய கித்தாபை பாடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களா? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ ஷாஃபி மதவுடைய சட்ட நூல் மதரசாவில் சொல்லிக் கொடுக்குற நூல் எது? ஃபத்துல் மொயின், யானா, இதைத்தான் சொல்லுவாங்க. இதை உஸ்மான் பின் முகமது என்பவர் எழுதுகிறாரு. எப்போ எழுதுகிறாரு? 1310. 310னா நமக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம காலத்துக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதின கிதாபு தான் யானா. இது என்னது? மதரசாவில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் ஷாஃபி மதஹப்னு. இந்த ஆளுக்கும் ஷாஃபி மதஹபுக்கும் 1200 வருஷம் வித்தியாசம் இருக்கடா. ஷாஃபி இமாம் கிதாபுகள் எழுதியிருக்கார, அதையே விட்டுட்டீங்க. அதே மாதிரி ஹாஷியா புஜைரமின்னு ஒன்று, இதை எழுதுகிறவர் யாருன்னா சுலைமான் பின் முகமது என்பார் எழுதுகிறாரு. இவர் 1221 மரணிக்கிறார். அப்போ இவருக்கும் ஷாஃபி இமாமுக்கும் 1000 வருஷத்துக்கு மேலே இடைவெளி இருக்கிறது. அப்போ ஷாஃபி இமாம் எழுதிய நேரடி கித்தாபுகள் இருக்க, இவர்கள் ஃபிக்கு மதரசாவில் பத்வாவுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கித்தாபில் உள்ளது 1221 மரணித்தவர் எழுதியது. மஹல்லின்னு ஒரு நூல் இருக்கிறது. இதை எழுதிய அகமதுங்கிற ஆள் 1069, 1069னா 1000 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அப்போ 800 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அப்போ ஷாஃபி இமாமுக்கும் இவருக்கு மத்தியில் 800 வருஷம் இடைவெளி இருக்கும் பொழுது இவர் எழுதின கிதாபை எப்படி ஷாஃபி மதஹப் ஆகும்? அது மாதிரி முகுனிங்கிற நூலை இதுவும் ஷாஃபியுடைய சட்டம், ஃபத்வா கிதாபு. 977 இதை எழுதின முகமதுங்கிறவர் மரணிக்கிறார். மின்ஹாஜுங்கிற நூலை இப்னு ஹஜர் ஹைத்தமி, அந்த இப்னு ஹஜர் இல்லை, இவர் ஹைத்தமி, இவர் எழுதுகிறார். இவர் மரணித்தர் 974. துஹ்வா என்னும் நூலை எழுதினார் இப்னு ஹஜர் ஹைத்தமி. இவரும் அதே ஆள் தான், நூல் வேறு. 974 மரணிக்கிறார். ஃபத்துல் மொயின்ங்கிற நூல் எழுதினவர் ஜெயினுத்தீன் மலபாரி, நம்ம கேரளாவை சேர்ந்த ஜெயினுத்தீன்கிறவர். மலபாரின்னா கேரளாக்காரர். இவர் 987 மரணிக்கிறார்.
987 மரணிக்கிறவர் ஷாஃபி மதஹப் சட்டத்தை எழுதுறாரு. ரவுலாங்கிற நூலை எழுதின ஒரு நபவி ஒரு ஆள் தான் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. அதுவும் 676 புகாரி ஷாஃபி இமாமுடைய காலத்துக்கு இவருக்கு மத்தியில் வந்து 400 வருஷத்துக்கு மேலே 450 வருஷத்துக்கு மேலே இடைவெளி இருக்கிறது. அது மாதிரி மஜ்முங்கிற நூலை அதே நவவி தான் எழுதுறாரு. 676 மரணித்தவர். வசியத்துங்கிற நூலை வந்து முகமது பின் முகமது கசாலி எழுதுறாரு. 505 மரணிக்கிறார். நிஹாயாங்கிற நூலை வந்து முகமது பின் அபுல் அப்பாஸ் எழுதுறாரு. ஒரு 478 மரணிக்கிறார். எவராவது 200க்கு முன்னாடி போகிறாங்கன்னா நீங்கள் பாருங்கள். முஹத்தம்ங்கிற நூலை எழுதின இப்ராஹிம் என்பவர் 476 மரணிக்கிறார். இந்த சட்ட நூல்களில் ஒவ்வொரு சட்டத்தையும் எழுதிட்டு ஷாஃபி இமாம் இப்படி கூறினான்னு அதில் எழுத மாட்டாங்க. ஷாஃபி மதுஹபுடைய சட்டம்னு முன்னுரையில் போட்டுற வேண்டியது. இது ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் எழுதப்பட்ட சட்டம்னு போட்டுருவாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா இது கூடும் முழுக்க ஷாஃபி ஆதாரம் காட்ட மாட்டாங்க, கூடாதுங்கிறதுக்கு ஷாஃபி ஆதாரம் காட்ட மாட்டாங்க. அந்த காலத்தில் போன யாராவது இருப்பாங்கள்ல, இப்படித்தான் அந்த இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு சில பேர்கள் போடுவாங்க. அந்த பேர்கள்லாம் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சில ஆட்க பேரில் சட்டங்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. இது ஷாஃபி மதுஹபுங்கிறீங்க. அப்போ ஷாஃபி இமாமுக்கு சம்மந்தம் இல்லாத அதே நேரத்தில் ஷாஃபி இமாம் எழுதுகிற நூலை வந்து அவங்க பாடத்தில் வைக்கலை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்கணும் என்னென்னு கேட்டால், நீங்கள் உளில்ல முறை பின்பற்றுங்கன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கு அறிஞர்கள்னு அர்த்தம் வர தப்பாக கொடுத்துக்கிறீங்க. சரி, கொடுத்துப்புட்டு அந்த அறிஞர்களை பின்பற்றுறது தான் மதுஹபுன்னு போய் சொல்கிறீங்க. அந்த அறிஞர்களை பின்பற்றலையே. நீங்கள் எந்த ஒரு சட்டத்துக்கும் அபு ஹனீஃபாவை நீங்கள் ஆதாரம் காட்டலையே. உதாரணமாக அபு ஹனீஃபா வந்து இந்த பில்லி சூனியம்னா ஃப்ராடு பித்தலாட்டம்ங்கிறாரு. ஹனபி மதுஹபுடைய எல்லா கிதாபுகளும் இது இருக்குங்கிறீங்க. ஹனபி மதுஹபில் அவர் என்ன செய்கிறாரு, இன்னார் பொருட்டால் துவா செய்வது கூடாதுங்கிறாரு. யார்? அபு ஹனீஃபா. சின்னதாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஃபிக்ஹுல் அக்பர்னு. அதில் அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹனபி மதுஹபுடைய எல்லா துவாக்கள்லையும் இறைவா இவர் பொருட்டால் அவர் பொருட்டால்னு துவா செய்கிறாங்க. பொருட்டால் துவா செய்வது கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அபு ஹனீஃபாவுடைய பெயரில் இதெல்லாம் உண்டாக்கிட்டாங்களே தவிர அபு ஹனீஃபா வந்து இவர்கள் சொன்ன மாதிரியான சட்டங்களை சொன்னாரா? சொல்ல கிடையாது. எல்லா சட்டங்களும் அபு ஹனீஃபா ஆட்கள் நாங்கள் சொல்லிக்கிற வேண்டியது, அவ்வளோ போதும். என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். அபு ஹனீஃபாவுடைய மாணவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரிடமிருந்து பாடம் கற்ற மாணவருக்கு மாணவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த விதமான தொடர்பும் இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அபு ஹனீஃபாவுடைய கூற்றுக்களை மேற்கோள் காட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. நாங்கள் அபு ஹனீஃபா ஆளுக்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சொல்லிக்கலாம். அதனால தான் 300 வருஷம் முந்தைய எழுதினால் ஓகே, 400 வருஷம் முந்தைய எழுதினால் ஓகே, 500 வருஷம் முந்தைய எழுதினால் ஓகே, இப்படிங்கிற மாதிரி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மதுஹபு ஆதாரம்னு இது சரியாக வருமா? மதுஹபுங்கிறீங்க, மக்களை பொய் மதுஹபுங்கிறதுல பொய் தானே சொல்கிறீங்க. ஒரு நிஜமாக கூட அந்த 4 பேர் பேரில் அவங்க எழுதின புஸ்தகத்தை தேடி பிடிச்சி அதை பாடத்தில் வச்சு அபு ஹனீஃபா சொன்னார், ஷாஃபி சொன்னார்ன்றா அது ஒரு நியாயம் இருக்கிறது. உதாரணமாக அந்த கூட்டு துவாலாம் ஓதுறாங்க. ஷாஃபி மதஹபில் ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அது கிடையாதுங்கிறாரு. சலாம் கொடுத்ததோடு என்ன செஞ்சேன், இமாமுக்கு மாமுக்கு உறவு முடிந்து விட்டது. எப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார், முடிஞ்சு ஃபினிஷ். அப்புறம் அவன் வேணுங்கிற அவன் செஞ்சுக்கிறான், நீ என்ன அவனுக்கு தலைமை தாங்கிறதுன்னு கேட்குறாரு. ஆனால் எல்லா ஷாஃபி ஆட்களும் கூட்டு ஓதுறாங்களா இல்லையா சலாம் கொடுத்தவொன்னே? அப்போ அவங்களுடைய நூல்களை கொண்டாந்து வச்சா இவங்க இஷ்டப்படி ஆட முடியாது. அதுக்காக அந்த நூல்களை எல்லாம் பேருக்கு ஷாஃபி இமாம்னு மதிச்சுக்கிறாங்களே தவிர அந்த நூல்களை படிக்கிறது இல்லை, அதிலிருந்து ஃபத்வா கொடுக்கறது இல்லை, அதை பாடத்திட்டங்களில் வைப்பதும் இல்லை. அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சதெல்லாம் ஃபத்ஹுல் முயீன், யானா இந்த மாதிரியாக வந்து உள்ள கித்தாபுகள் தான் 1000, 500, 200, 300, 400 வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட கித்தாபு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த உளில் அம்ர் என்று சொல்லக்கூடியது வந்து பொய் என்று விளைவிக்கிறோம். அது போக இந்த இமாம்கள் தொடர்பாக இன்னும் சில விஷயங்கள், மதுஹபுக்கு அந்த இமாம்களுக்கு தொடர்பு இருக்குதா என்பதை பற்றி இன்னும் நிறைய அடிப்படையில் அது சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.